சூப்பர். அந்த கோட் படத்தோட அந்த தியேட்டர்ல பேனர்ஸ்லாம் வைக்கும்போது, கட்சி கொடியோ, கட்சி பேரோ பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஸ்ட்ரெயிட்டா சொல்ட்டாரு. பட் எல்லாருமே என்ன எதிர்பார்த்திருப்பாங்க ரசிகர்கள் அப்படின்னா, திருவிழா மாரி ஆக்கி விட்டுறணும். இது ஒரு கட்சி அப்படிலாம் எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன் இப்படி ஒண்ணு சொல்ட்டாரு திடீர்னு கட்சி விளம்பரம் இல்ல வேணான்னு? நிஜமா நல்ல ஸ்ட்ராட்டஜிங்க அது. உதயநிதி ஆரம்பத்தில கடைபிடிச்சது அதத்தான். அவரு ஓகேலாம் வரும்பொழுது, ம். அவரு என்ன பண்ணாருன்னா, பல மாமன்னன் வரைக்கும் கட்சி கொடிகளை தியேட்டரில் கட்டவே கூடாதுன்னு ஒரு ரூலே போட்டிருந்தாரு அவரு. ஓ! மாமன்னன்ல தான் கொஞ்சம் அவங்க வந்து அவரு ஒரு நேரடி அரசியலுக்கு வந்தாரு. அங்கங்க இருக்கிற வட்டச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் டிக்கெட்ட வாங்கி குடுத்து, கட்சிக்காரங்கள உள்ள அனுப்புனாங்க. ம். போறவங்க சும்மா இல்லாம கொடிகள் அது இதுன்னு கட்டி, அத இந்த தியேட்டரே வேற மாரி மாத்தி விட்டாங்க. ம். எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு தியேட்டர்ல கட்சி கொடி கட்டின படங்கள் பெருசா எதுவுமே இல்ல. ம். விஜயகாந்தே அரசியலுக்கு வந்தப்போ கூட, கட்சி கொடிகள் வந்து தியேட்டர்ல இருக்காது. ம். ஸோ அத வந்து கவனமா பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா பொதுமக்கள் வந்து போற இடம். இப்போ குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே வர்ற ஒரு இடத்துல, நீங்க ஒரு குறிப்பிட்ட கட்சி கொடிய கட்டுனீங்கன்னா, நம்ம ஏரியாவுல ஒரு அவர்ஷன் வரும். ம். இன்னொன்னு இப்போ மாற்றுக் கட்சியை சார்ந்தவர். இப்போ விஜய் வந்து ஒரு நடிகரா ஒருத்தருக்கு பிடிக்கும். ம். அவரு வந்து திமுகவுல இருப்பாரு, அதிமுகவுல இருப்பாரு, கம்யூனிஸ்ட்ல இருப்பாரு, கமலஹாசன் கட்சியில இருப்பாரு. ம். எல்லா கட்சியிலும் இருப்பாரு. ஆனால் விஜயை ரசிப்பாரு. நீங்க அங்க கொடிய கட்டும்போது, ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு உள்ள போறதான்னு ஒரு ஒரு எண்ணம் வந்துரும். அப்போ விஜய் வந்து அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல இந்த வேலைய நம்ம இப்ப செய்யக்கூடாது அப்படின்னு அவர் தெளிவா முடிவெடுத்து வேண்டான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கட்சிக்காரர்கள் கேட்கணும். அது ஒண்ணு இருக்கு. இப்ப புதுசா ஒரு துணிய வாங்கிட்டீங்கன்னா, உடனே கட்டணுங்கிற ஆசை வரும்ல. இப்பதானே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எங்கடா போய் கட்டுறதுன்னு தவிச்சிட்டு இருக்கும்போது படம் வருது. கட்டுறா சொன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு கட்டுனாங்கன்னு வைங்களேன், ஆபத்து அவங்களுக்கு. அது வந்து தயாரிப்பாளர் தலையில போய் முடிஞ்சிடும். ம். இவ்வளவு தூரம் செலவு பண்ண ஒரு தயாரிப்பாளர், நீங்க அரசியல் ரீதியா ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும்போது, பாதிப்பு அவருக்கு தான் ஆகும். ஸோ அத கவனமா தவிர்க்கணும். ஓகே சார். இப்ப இந்த கோட் படத்துல கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவதாரணியோட வாய்ஸ் ஏஐ டெக்னாலஜி மூலம் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ இப்படி நெறைய விஷயங்கள் ஏஜிங் டெக்னாலஜி இருக்கு உள்ள. விஜய் இந்த மாரி ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்ணி ரொம்ப காலம் ஆச்சு. ஏன் ஒரு படத்துல இவ்ளோ விஷயங்கள் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல விஜய்க்காக இது பண்ணப்பட்டதல்ல. ம். ஆக்சுவலா வந்து விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் பொழுது, ம். கதையில வந்து ஒரு முக்கியமான திருப்பம் அல்லது ஏதோ ஒரு ஒரு முக்கியமான இடத்துல விஜயகாந்த் வரணும்னு அவங்க விரும்பியிருக்காங்க. ஆக்சுவலா வெங்கட் பிரபு யார கொண்டு வந்தா நல்லாயிருக்கும்னு அப்படி பேசும்போது, விஜயகாந்த் சார் வந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அடடா! இது சூப்பரா இருக்கே! ம். அப்படின்ட்டு விஜயகாந்த் வீட்ல போய் பேசி, ம். பிரேமலதா அப்பவே சரிங்க. ஆனா வந்து அது சரியா இருக்கணும், கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் அவங்க சொல்லிட்டாங்க. சில ரெஃபரன்ஸும் அவங்க தான் குடுத்துருக்காங்க. ஓ! அந்த பழைய படத்துல உள்ள ரீல்ஸ் கேப்டன் பிரபாகரன் பிரபாகரன் அது. படத்துலேருந்து சில ரீல்லாம் குடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ம். இப்போ அவங்களுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது விஜயகாந்த தியேட்டர்ல கொண்டு வந்து உட்கார வச்சு, அவருக்கு முன்னாடி இத போட்டு காமிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய ஆசையா இருந்திருக்கு. ஆனா அவங்க எதிர்பாராத விதமா அவரு இறந்துட்டாரு. ஸோ அதனால ஏஐ டெக்னாலஜிங்கிறது உங்க படத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணா நல்லாருக்கும். முழுக்க முழுக்க டெக்னிக்கலா இந்த படம் சவுண்டா இருந்தா எப்படி ஏஜிங் இருக்கும்? அப்படி இப்படின்னு சொல்லி. அப்படின்லாம் டிஸ்கஷன்லயே பேசப்பட்டது தான். ம். அது இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் கிடையாது. ம். விஜய்ட்ட சொல்லும்போது, "அடடா! சூப்பரா இருக்கே பண்ணுங்க." அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி தான் அதுக்குள்ள வந்தது.